இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராஜாதி ராஜ ராஜகுல மார்த்தாண்ட ராஜ கம்பீர கோலமலை கொற்றவன் மகாராஜா மார்த்தாண்ட அரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர மார்த்தாண்ட மகாராஜாவோட அரசி செண்பகவல்லி தேவியார் வருகிறார் வருகிறார் வருகிறார். எங்களுக்கு இதுவரை புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு பிறகு அரசுக்கு ஒரு வாரிசு உருவாக வேண்டும். அதுதான் எங்களுக்கு குறையாக உள்ளது. குடிமக்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களுடைய குழந்தைகள்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எப்போதும் எங்களுக்கு இருந்ததே இல்லை. ஆனால் மன்னருக்கு பிறகு அரச பதவியிலிருந்து உங்களை வழிநடத்தி செல்வதற்கு வாரிசு வேண்டும் அல்லவா? உங்களுக்கு வாரிசு இன்னும் வரவில்லை என்ற மனக்குறை மக்களாகிய எங்களுக்கும் இருக்கிறது. அரசே, அம்மன் அருளால கூடிய சீக்கிரமே இளவரசர் எங்களை வழி நடத்துவாரு. அரசே, நாங்கள் அம்மன் கிட்ட தினமும் அததான் பிரார்த்திக்கிறோம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. உங்கள் மனதை நானும் அரசியாரும் நன்கு அறிவோம். குடிமக்களுக்கு தாய் தந்தையாக இருக்கும் எங்களுக்கு விரைவில் ஒரு வாரிசு பிறக்க வேண்டும். நாங்கள் அப்பனும் அம்மையுமாக வேண்டும். அதற்கு இந்த அம்மன் மனது வைக்க வேண்டும் என்பதற்காக, அம்மன் மனதை குளிர வைக்க அம்மனுக்கு அலங்கார மூக்குத்தியை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். கொடுங்க அரசே. மகாராஜா வாழ்க, மகாராஜா அற்புதம் அரசே, மூக்குத்தியின் அழகு கண்ணை பறிக்கிறது. அரண்மனை பொற்கொள்ளரின் அற்புத கைவண்ணத்தில் உருவானதல்லவா? அப்படித்தான் இருக்கும். என் மீது உங்களுக்கு எத்தனை அன்பு! எனக்காக இப்படி ஒரு மூக்குத்தியை பரிசாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். மூக்குத்தியை கொடுங்கள், இப்போதே அணிந்து கொள்கிறேன். என்ன ஆயிற்று அரசே? மூக்குத்தி எனக்கானது தானே? எனக்காகத்தானே கொண்டு வந்தீர்கள். இந்த மூக்குத்தி உனக்கானது அல்ல. இதை உனக்கு கொடுப்பதற்கு கொண்டு வரவில்லை. என்ன சொல்கிறீர்கள் அரசே? இந்த மூக்குத்தி எனக்கான அன்பு பரிசு இல்லையா?
அப்படியானால் இந்த மூக்குத்தி யாருக்கானது? அரசியார் செண்பகவல்லிக்கா? அதை எதற்காக என்னிடம் கொண்டு வந்து காட்டினீர்கள்? இந்த மூக்குத்தி உனக்கும் அல்ல, அரசியார் செண்பகவல்லிக்கும் அல்ல. என்னையும் இந்த கோலமலையையும் என் மக்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அந்த அம்மனுக்கு. அரசே, இந்த மூக்குத்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. தயவு செய்து இதை எனக்கே கொடுத்து விடுங்கள். நீங்கள் பொற்கொள்ளரிடம் சொல்லி இதே போல் வேறொரு மூக்குத்தியை உருவாக்கி அதை அம்மனுக்கு அணிவீங்கள். இதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அரசே. சே, நீ இவ்வளவு அற்ப புத்தி உள்ளவளா? இதை உன்னிடம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை நந்தினி. பொன்னகைகளையும் பட்டுப்புடவைகளையும் எந்த பெண்ணும் விட்டு கொடுக்க மாட்டாள் அரசே. இந்த மூக்குத்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதை எனக்கே கொடுத்து விடுங்கள். அம்மனுக்கு வேறு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். வாயை மூடு. நான் இவ்வளவு சொல்லியும் அம்மன் மூக்குத்தி மீது நீ ஆசைப்படுவது ஏற்புடையதல்ல நந்தினி. எனக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக அதை வேண்டிக் கொண்டு அம்மனுக்காக உருவாக்கிய மூக்குத்தி இது. இது உனக்காக உருவாக்கியது அல்ல. உன் அற்ப புத்தியை காண்பித்து விட்டாய். உன்னை அழைத்து வந்திருக்கவே கூடாது. ஏதோ நீ ஆசைப்பட்டாய் என்பதற்காக உன்னை அழைத்து வந்தது தவறாகிவிட்டது. நீ எனக்கு மட்டுமல்ல, அந்த அம்மனுக்கே துரோகம் இழைக்க துணிந்து விட்டாய். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. மூக்குத்தியின் அழகில் புத்தி கெட்டு அவசரப்பட்டு ஏதேதோ பேசிவிட்டேன். சரி போ. இனி எப்பொழுதும் இந்த மூக்குத்தி மீது மட்டும் நீ ஆசைப்படவே கூடாது. உங்கள் எண்ணம் போல் நடந்து கொள்வேன் அரசே. இனி எப்போதும் இந்த மூக்குத்தி மேல் ஆசைப்பட மாட்டேன். நான் வருகிறேன். அந்த மூக்குத்தி மேல் நான் ஆசைப்பட்டு விட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்லை. அந்த மூக்குத்தி எனக்கு வேண்டும். அதை எனக்கு சொந்தமாக்காமல் விடமாட்டேன். நான் ஆசைப்பட்ட மூக்குத்தி எனக்கே கிடைத்து விட்டது. இந்த மூக்குத்தி இனி எனக்கு தான் சொந்தம். இது என்னுடைய மூக்குத்தி.